கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் குண்டுமல்லி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தை விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதனால் அறுவடை செய்த பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் கணேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார கிராமங்களான சந்தம்பட்டி, கொல்லம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் குண்டுமல்லி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விலை கடும் சரிவை கண்டதால் விவசாயிகள் பெரும் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். சந்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு அறுவடைக்கு தயாராக இருந்த 2 டன் குண்டுமல்லி பூக்களை பெங்களூரு மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்றனர். அங்கு போதிய விலை இல்லாத காரணத்தாலும் பூக்களை எடுக்காத காரணத்தாலும் பூக்களை எடுக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளனர். திருப்பி அனுப்பப்பட்ட பூக்களை விவசாயிகள் கொண்டு ஏரியில் கொட்டி அளிக்கின்றனர். இது குறித்து சந்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி அவர்களிடம் கேட்போம். சொல்லுங்க, ஏன் அந்த பூக்களை எல்லாம் கொண்டு இங்க கொட்டி இது பண்றீங்க, என்ன காரணம்? நாங்க பாத்தீங்கன்னா பூச்செடி பாத்தீங்கன்னா வரலட்சுமிக்காக செடி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். செடி கட் பண்ணி மருந்து போட்டு மருந்து அடிச்சு ரெடி பண்ணியிருந்தோம். வரலட்சுமிக்கு பூ வரத்து ஜாஸ்தின்றதுனால பாத்தீங்கன்னா பெங்களூர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சோம். பெங்களூர்ல அங்கே வாங்கறதுக்கு ஆள் இல்லை, பூ விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சாங்க. சரி, அந்த பூ வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி சென்டிமேட்டுக்கு என்ன அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் அனுப்பிச்சு விட்டோம். அங்கே போற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இடம் இல்லை, பூ கொட்டி இது பண்றதுக்கு இடம் இல்லை ஃபேக்டரியில, அதனால நீங்க ரிட்டர்ன் எடுத்துன்னு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற வழியிலன்ட்டு கொண்டு சந்தம்பட்டி ஏரியில கொட்டி அழிச்சிருக்கோம். எத்தனை டன் பூக்கள் கொண்டு போயிருக்கிறீங்க? இது இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு என்ன? கடந்த ஆண்டுகள்ல இப்படிதான் இருந்ததா? அது குறித்து நாங்க இந்த வண்டியில எடுத்துன்னு மாத்திரம் 2 டன் எடுத்துட்டு போனோம். அன்னைக்கு சராசரி 200 ரூபாய் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் இது. ஆனா போன ஆண்டு இதே வரலட்சுமிக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரலும் வித்தது பூவு. அப்படி கணக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சராசரி எங்களுக்கு 1000 ரூபாய் ரேட் வந்தது. ஆனா அப்படி பார்க்கும்போது இது 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு லாஸ் வருது. குண்டுமல்லி பூ விவசாயிகளின் வேதனையை கருத்தில் கொண்டு போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் தமிழக அரசு சென்ட் ஃபேக்டரி ஒன்று அமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து கணேஷ்.